ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 8th லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மெட்டர், கோர் கான்செப்ட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதை படிச்சினாலே பாதி லெசன் முடிஞ்சு போயிடும். அதனால் அந்த லெசன் தரவா பார்த்துங்க. இப்போ நம்ம நியூ லெசன் பார்க்க போகிறோம். அதை அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த செகண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசனும் அப்படியே இண்டிபெண்ட் ஈச் அது, ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ 9th லெசன் வந்து அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா, இது ஈஸியான லெசனு. எப்படி சார் கேட்டிங்கன்னா, இது அப்படியே கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓரளவு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஆட்டம்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து கெமிஸ்ட்ரிலையும் உள்ள கான்செப்ட் தான். சின்ன சின்ன கிளாஸஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஆட்டத்துக்கு உள்ள நியூக்ளியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரைட். எப்பொழுதும் ஒரு கோட் சொல்லி ஆரம்பிப்போம். ரூதர்ஃபோர்டுன்னு ஒரு சயின்டிஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை. ஸோ ரூதர்ஃபோர்டு, ஏர்ன்ஸ்ட் ரூதர்ஃபோர்டு, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். ஆல் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் எய்தர் இம்பாசிபிள் ஆர் ட்ரிவியல். It is impossible until you understand it and then it becomes trivial. என்னமோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எனி ஐடியா? அதாவது நான் உங்கள்கிட்ட பொதுவாக சொல்கிறது அப்படி தான். இப்போ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம போர்டு எக்ஸாமே வச்சிங்களேன், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்து, இப்போ நீட் எக்ஸாம் பாருங்களேன், பயாலஜி எல்லோரும் ஆன்சர் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரியும் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸ் மட்டும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு டிசைனிங் சப்ஜெக்டாகவே போயிடுது நீட் ஜேஇ எக்ஸாமில். சரிங்களா, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம். இப்போ ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப ஈஸின்பாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டம்பாங்க. அப்போ வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிற விஷயத்தில் தான் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சப்ஜெக்ட் மாதிரி ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. இல்லை புரிஞ்சிக்கல, கான்செப்ட் தெரியலனா நம்ம சப்ஜெக்ட் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்டும் கிடையாது. அதை தான் இவர் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஆல் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் இம்பாசிபிள் ஆர் ட்ரிவியல். ஃபிசிக்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமானது, இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினப்போம். ட்ரிவியல்னால் வந்து அற்பமானதுன்னு சொல்கிறோம், ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் அது. ஒன்று ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்கிறது, இல்லை ஈஸி தான் முடியும்னு சொல்கிறது. ஃபிசிக்ஸில் இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதாவது நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் அதை போட்டுருக்காங்க பாருங்களேன். இட் இஸ் இம்பாசிபிள் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதை நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் தான் அது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அது புரிஞ்சிட்டிங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்ஸ் இஸ் ஈஸி, நத்திங் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே ஃபிசிக்ஸ் அப்ரோச்சிலே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த உலகத்தில் இம்பாசிபிளுங்கிற வார்த்தையே கிடையாது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிபிள் தான். அதுவும் பாசிபிள்னு சொல்ல ட்ரிவியலுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ட்ரிவியல்னால் என்னங்கிறத டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். ஆனால் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ரைட். இப்போ நம்ம ஆட்டம் அண்டு நியூக்ளியஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் எதுக்கு சார் ஆட்டத்தையும் நியூக்ளியஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆட்டத்தை பற்றி இதை பற்றி நம்ம எது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்மளை சுற்றி ஆப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எனிதிங் விச் ஆக்குபைஸ் த ஸ்பேஸ் இஸ் கால்டு மேட்டர். இப்போ மேட்டர் வந்து 3 ஸ்டேட்டில் இருக்கடா. பட்டாது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஆமாம். ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பையன் சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னா. சரி, நம்ம ஸ்டேட்டுங்கும் போது சாலிடு, லிக்விடு, கேஸு 3 விதமான மேட்டர் இருக்குது. ஆனால் 7 விதமான மேட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 ஒண்டர்ஸ் இருக்குது அங்கேயுமே. 7 ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இப்போ கேஸை தாண்டினா அடுத்த பிளாஸ்மான்னு ஒன்று வரும். அடுத்த போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் மேட்டர் அப்படின்னு ஒன்று வரும். ஃபெர்மி-டிராக் அப்படின்னு, ஃபெர்மியான்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். நிறையா இருக்குது, 7 விதமானது இருக்குது. நம்ம மெஜாரிட்டியாக உள்ளது யாருன்னு கேட்டிங்கன்னா அது 3 தான். சாலிடு, லிக்விடு, கேஸு. இது 3 தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்குன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 விதமான மேட்டர் இருக்குது. நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு குடிக்கணும், தண்ணி தாகம் எடுக்கிற என்ன பண்ணுறோம், வாட்டரை யூஸ் பண்ணுறோம், ட்ரிங்கிங். அப்போ வாட்டர், அதாவது வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கெல்லாம் லிக்விடை யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா. அவன் அடுத்தது சுவாசிக்கிறோம், இன்ஹேல் த ஆக்சிஜன். அப்போ அங்கே ஏர் மாலிகுல் இல்லாட்டி நம்மளால் இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம சமைக்கிற எல்லா பர்பஸுமே சாலிடு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ அந்த 3 விதமான மேட்டர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு தாகமாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது,
தண்ணி குடிப்பீங்களா, பெட்ரோல் சாப்பிடுவோமா? பெட்ரோல் குடிப்போமா? தண்ணி தான். தண்ணியை தான் குடிக்கிறோம். வெரி குட். இப்போ வண்டியில் காரோ பைக்கில் ரொம்ப தூரம் போகிறோம், வண்டி நின்று போச்சு, டேங்க் எம்டியாக இருக்குது. இப்போ அங்கே தண்ணி ஊற்றுவீங்களா, பெட்ரோல் ஊற்றுவீங்களா? பெட்ரோல். எஸ். இப்போ சாப்பாடு சமைக்கிறோம், அலுமினியம் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை பிளாஸ்டிக்கை வச்சு கொதிக்க வைப்பீங்களா? பிளாஸ்டிக் பாத்திரத்தை கொதிக்க வைக்க முடியுமா? எந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க? அலுமினியம். அலுமினியம், சில்வரு, காப்பர் அந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம ஒரு பர்பஸுக்கு என்ன பண்ணுறோம், சூட்டபிள் மெட்டீரியல் தான் அதை சூஸ் பண்ணுறோம். இந்த பர்பஸுக்கு இந்த மெட்டீரியல் தான், அந்த பர்பஸுக்கு அந்த மெட்டீரியல் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூட்டபிள் பர்பஸுக்கு சூட்டபிள் மெட்டீரியல் சூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியணும். இப்போ பெட்ரோல்னால் இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு ஐடியா கிடைக்கிது. ஓகே, வாட்டர்னால் இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிற ஐடியா கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளோட ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம அதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட நாலேஜ் நம்மளோட இது தெரிஞ்சால், ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நாலேஜாக மாற்ற முடியும். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு எந்தளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத. அப்போ தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு சூட்டபிள் பர்பஸுக்கு இங்கே சொல்லிக்காம பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கரெக்டாக? டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல்னால் இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டு அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன், மாசு அதெல்லாம் மாதிரி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா கெமிக்கல் நேச்சர் வரும், எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது, ஆசிடா பேஸா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் வேரி ஆகும் கண்டிப்பாக. ஏதாவது 2 பொருள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது 2 எலமெண்ட் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரோ கெமிக்கல் ஸ்ட்ரக்சரோ. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தியாசமாகும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு பர்பஸ்க்கு சூஸ் பண்ணுறதுக்கு அதோட ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுங்கிறாங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் we need to know the fundamental constituent material. ஃபண்டமெண்டல் கன்ஸ்டியூவன்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறேன், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கமா. இந்த பேஜில் அதான் உங்களுக்கு சொல்ல வராங்க. நான் எதுக்கு சார் ஆட்டத்தையும் நியூக்ளியஸையும் பற்றி படிக்கணும்? ஓகேவா? ஏன்னா ஒரு சூட்டபிள் பர்பஸுக்கு சூட்டபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டி உனக்கு தெரியணும். அதோட ப்ராப்பர்ட்டி உனக்கு தெரியணும்னா உனக்கு எப்படி தெரியணும், ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் எப்படி எந்த நேச்சரில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பெரிய ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் முதல்ல மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கள்ல. ஃபுல்லாக வந்திருக்கான்னு பார்க்குற ஒரு சின்ன அரிசி எடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சின்ன பருக்கை எடுத்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிக்கல் நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பெரிய பொருளோட நேச்சரோட அதை கண்டுபிடிக்க முடியுமா. அதனால தான் என்ன பண்ணோம், பெருசாக படிக்காமல் ஆட்டமிக் லெவலில் போய் படிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆட்டம்னா என்ன, நியூக்ளியஸ்னா அது எந்தளவுக்கு பாண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இன்வால்வ் ஆகிறது இந்த மாதிரி அந்த பார்ட்டிக்கல் தான், சின்ன சின்ன பார்ட்டிக்கல் தான். எலக்ட்ரான் தானே அந்த பாண்டிங்லலாம் வரும், நீங்கள் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். அப்போ எலக்ட்ரான் யார், ப்ரோட்டான் யார், அதாவது ஆட்டம்னா என்ன, அது எல்லாமே நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுது? அந்த லெசனோட எய்ம் தெரியுதாடா, எதுக்கு படிக்க போகிறோன்னு? எஸ், இட்ஸ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். 7th லெசனில் படிச்சிருப்போம் நம்ம. இந்த வார்த்தையை தான் அங்கேயும் சொல்லியிருப்பேன் நான். 11th ஸ்டாண்டர்டில் 7th லெசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். நம்ம எதுக்கு ஒரு மேட்டரோட ப்ராப்பர்ட்டியை போய் படிக்கணும்? இப்போ தான் சூட்டபிள் பர்பஸுக்கு சூட்டபிள் மெட்டீரியல் சூஸ் பண்ண முடியும். அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். இப்போ சூட்டபிள் பர்பஸுக்கு சூட்டபிள் மெட்டீரியலை சூஸ் பண்ணணும்னா அதோட பார்ட்டிக்கலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் கன்ஸ்டிடியூவன்ட் எதெல்லாம் சேர்ந்து அந்த பொருள் உருவாகிருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் சேர்ந்து உருவாகுதுன்னா ஆட்டம் அண்டு இதுதான் மாலிகூல் அண்டு நியூக்ளியஸ், அதெல்லாம் தான். இப்போ ஆட்டம்னா என்ன சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஆட்டம்ங்கிறது ஒரு க்ரீக் வேர்டுப்பா. இந்த வேர்டு ஆட்டம் இஸ், அது ஒரு க்ரீக் வேர்டு. அதுக்கு என்ன மீனிங்னா வித்தவுட் டிவிஷன், அதாவது இன்டிவிசபிள். அதுக்கு மேலே நம்மளால் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். இதுதான் சின்னது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஆப்ஜெக்டை டிவைட் பண்ணிவிட்டு சின்னதாக உடச்சிக்கிட்டே போகிறீங்க, குட்டி குட்டியாக உடைக்கிறீங்க. ஒரு பெரிய சாக் பீஸ் எடுத்துங்க, சின்ன பீஸாக உடைங்க, அதை சின்ன பீஸாக உடைங்க. அப்படி ஒரு உடச்சிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 1000 மடங்கு சின்னதாக போயிருங்க. அப்போ அதுக்கு மேலே உன்னால் உடைக்கவே முடியல. இப்போ ஒரு ஸ்மால் ஸ்பெக்காக வந்துடும், ஒரு சின்ன டாட்டு இருக்கிறதுலே. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே அதெல்லாம் நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு பொருளுமே என்ன எதால் க்ரியேட் ஆனதுன்னா அந்த ஆட்டத்தால் தான் க்ரியேட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்டத்தோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10⁻−10 மீட்டர். இதை நோட் பண்ணிக்கலாம். ஆட்டத்தோட சைஸ் எவ்வளோ இருக்கும், 10⁻−10 மீட்டர். ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கா, இருக்காது ஐடியா இருக்கா? அது எந்த ஷேஃபில் இருக்கும்?
ஸ்பெரிக்கல். வெரி குட் வெரி குட்ரா. நீங்கள் ஈஸியாக சொல்லிவிட்டீங்க, அவ்வளோ நாலேஜாக இருக்கீங்க, அழகாக சொல்லிட்டீங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனலிஸ்ட்டாக நீங்கள் சொன்னதான் ரைட்டு. ஆட்டம் வந்து ஸ்பெரிக்கல் இன் சேஃப். சார் ரவுண்டு தான் போடுறேன், நீங்கள் 3 டைமென்ஷன் மென்ஷன் பண்ணிங்க. ஸ்பெரிக்கல் இன் சேஃப். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் மீன் டயாமீட்டர் சொல்கிறேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆங்ஸ்ட்ராம். 1 ஆங்ஸ்ட்ராம்னா எவ்வளவு? 10⁻−10 மீட்டர். ஓகேவா? இது ஸ்பெரிக்கல் இன் சேஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது எந்த அளவுக்கு ஆட்டம் வந்து ரொம்ப சின்னது, நம்மளால் பார்க்க முடியுங்களா அதை? நோ சார். பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப இப்போ நம்ம பாக்டீரியா வைரஸே ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறோம், அதையே நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்குறோம். அதை விட சின்னது ஆட்டம். அப்போ இந்த ஆட்டம்லாம் பார்க்கவே முடியாது, இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் யாருமே ஆட்டத்தை பார்த்ததில்ல. ரிச்சர்ட் ஃபெய்மன் ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டு, ரிச்சர்ட் ஃபெய்மன் கேள்விப்பட்டீங்க அவரை பற்றி? ஒரு அமெரிக்கன் ஃபிசிக்ஸ் பீப்புளு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ ஒரு எர்த்தை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குமா? இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? எர்த்து எவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் ஒரு ஆப்பிளோட அளவு எவ்வளவு? ரொம்ப 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 சின்னது. அந்த மாதிரி தான் நீ ஆப்பிளையும் ஆட்டத்தையும் கம்பேர் பண்ணினா அப்போ ஆப்பிளையும் ஆட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆட்டம் வந்து அந்தளவுக்கு சின்னது அப்படிங்கிறாங்க. இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு எர்த்தில் ஆப்பிள் வந்து எந்த அளவுக்கு சின்னதோ அதே மாதிரி ஒரு ஆப்பிளில் ஆட்டம் வந்து அந்தளவுக்கு சின்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எந்த வேர்டில் சொல்லியிருக்காருன்னா, ஆட்டத்தை ஆப்பிள் அளவுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா ஆப்பிள் வந்து எர்த்து பெருசுக்கு போயிருமா. இப்போ நீங்கள் பிக்சர் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி பார்ப்பீங்களாடா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா ஜூம் பண்ணி பார்ப்போம். அப்போ ஆட்டம் வந்து ஆப்பிள் பெருசுக்கு இமேஜ் பண்ணிங்க. ஒரு ஆட்டம் வந்து ஆப்பிள் அளவுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஆப்பிள் அளவுக்கு வந்துச்சுன்னா அட் த சேம் டைம் ஆப்பிள் அளவு பெருசுக்கு போயிருமா, எர்த்து பெருசுக்கு போயிருமா. அப்போ இதில் உனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஆட்டம் வந்து அந்தந்த அளவுக்கு ரொம்ப சின்னது. அதாவது இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த்து வந்து ஒரு டாட்டு மாதிரி தான். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஆட்டம்ங்கிறது ஒரு சின்ன டாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. இந்த மாதிரி நிறையா டாட்டு சேர்ந்தால் தான் ஒரு பொருள் உருவாகும். புரியுதா ரிச்சர்ட் ஃபெய்மன் என்ன சொல்கிறாங்கன்னு? ஓகேடா. இந்த சொல்லியிருக்க பாருங்க, he said that the size of atom becomes size of apple, size of apple becomes the size of earth. ஓகேவா? அப்படிங்கிறத ரிச்சர்ட் ஃபெய்மன் சூப்பராக சொல்லியிருக்காரு. நம்ம அதான் ஆட்டத்தை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஆட்டம்னு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ஆட்டத்தால் ஆனது தான். அப்போ ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. நம்ம தியரிட்டிக்கலி நிறையா மாடல்ஸ் இருக்குடா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. அதில் சக்ஸஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா போர் மாடல். மொத்தம் 3 பேர் ஃபஸ்ட்டு ஜேஜே தாம்சன் ஒருத்தர். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜேஜே தாம்சன் வருவார், அவர் ஒரு மாடல் சொல்வார், அது ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் ரூதர்ஃபோர்டு வருவார், அவர் ஒரு மாடல் சொல்வார், அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். அப்புறம் 3ஆவதாக தான் போர் வருவார். போர் வந்து நிறையா சொல்கிறார், அது போர் அடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அது. அவர் சொல்கிறதான் ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ மாடர்னில் யூஸ் பண்ணியிருக்கோம். போருக்கு அப்புறமா நிறைய பேர் வருவாங்க. சோமர் ஃபீல்டுன்னு ஒருத்தர் வருவார், குவாண்டம் தியரி, அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போகும். நம்ம ஸ்டாண்டர்டான மாடல் வந்து பார்த்திங்கன்னா போர் அட்டாமிக் மாடல். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இவங்க 3 பேரோட அட்டாமிக் மாடலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டம்னா எப்படி இருக்கும் ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். அப்புறமா ஆட்டத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கும்போது ஆட்டத்துக்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஆட்டம் மட்டும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு அடிப்படை வந்து ஆட்டம்னு சொல்லிட்டோம். ஆட்டத்துக்குள்ளேயும் பார்ட்டிகல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரோட்டான், எலக்ட்ரான், அந்த மாதிரி நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1930 பாருங்கள், ஆட்டத்துக்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட ப்ராப்பர்ட்டின்னு தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு இன்வால்வ் ஆகுது. அப்புறம் அதுக்குள்ளேயும் பார்ட்டிகல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, குவார்க்ஸு. ஓகேவா? இப்போ ப்ரோட்டான் நம்ம சொல்கிறோம், இல்லை எலக்ட்ரான் எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எலக்ட்ரானுக்குள்ளேயும் பார்ட்டிகல் இருக்கான், அந்த பார்ட்டிகளுக்கு பேர் குவார்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னும் கண்டுபிடிக்கல, மேபி இன்னும் அதுக்குள்ளே கூட பார்ட்டிகல் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கல, இதுதான் அப்படியே மைக்ரோஸ்கோபிக்கலாக இருக்க போகுது. மைக்ரோஸ்கோபிக் லெவல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு பாருங்கள். அதே தானே மேக்ரோஸ்கோப்பிலே இருக்க போகுது. அப்போ மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி தான் மேக்ரோஸ்கோப்பிக்காக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த லெசன் நம்ம எய்ம் வந்து ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரு, நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரு, கடைசியாக அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் குவார்க்ஸு,
இதெல்லாமே பார்த்து என்ன பண்ண போகிறோம், அந்த லெசனை முடிக்க போகிறோம். அதான் சொல்கிறேன். அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெண்டாவது இந்த லெசனோட எய்மு ஆட்டம்னா என்ன, நியூக்ளியஸ்னால் என்ன, ஏன் அதை பற்றி படிக்கணும்னு தான் நான் இவ்வளோ இது சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இஸ் இட் கிளியர்மா? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம ஆட்டத்தை பற்றி படிக்கிறோம். இப்போ எப்படி 8th லெசன் பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரான் எமிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்து தானே உள்ளே போனோம். எலக்ட்ரான் எமிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் பற்றி படித்தோம். அதே மாதிரி இந்த லெசனில் நம்ம ஆட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கேத்தோடு ரே, அதாவது சார்ஜு அந்த வேல்யூ அதெல்லாம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போக போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஏர் எடுத்துப்போம். நம்ம காற்று இருக்குல்ல, ஏர் இல்லாட்டி கேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஏர் ஆர் கேஸ். இந்த ஏர் ஆர் கேஸ் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா பண்ணாதாரா? யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம ஏர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா? சார் அதை சார்ஜ் பண்ணிட்டோம்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஏரை எப்படா சார்ஜ் பண்ண முடியும்? ஏரை சார்ஜ் பண்ணலாமா? ரைட்டு. ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் நம்ம. அப்போ ஒரு சின்ன கண்டெய்னரில் ஏரை ஃபில் பண்ணி அந்த ஏரை தான் பண்ண முடியுமா இல்லையா? நம்மளை சுற்றி உள்ள ஏரெலாம் சார்ஜ் பண்ணுறது இம்பாசிபிள். ஓகே, அப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் சாலிட் கண்டக்ட் பண்ணணும் தான், லிக்விடும் கண்டக்ட் பண்ணோம். ஏர் டெஃபினெட்லி கண்டக்ட் பண்ணாது. அப்படி ஏர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிச்சுன்னா நம்மலாம் டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே போக வேண்டியது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலாம் பார்த்திங்கன்னா இபி லைன் போய்ட்டுருக்குல்ல, இப்போ அந்த இபி லைனில் எலக்ட்ரான்ஸ் ஓடிட்டு இருக்குது, கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி ஏர் இருக்குது. ஏர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணால் என்ன ஆகும்? அந்த ஏர் அப்படியே நம்ம சுவாசிக்கிறோமா இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளே பூந்து நமக்கு ஷாக் அடிச்சிடும். இப்போ கடவுளை எப்படி டிசைன் பண்ணியிருக்கா பாருங்க. இப்போ ஏர் டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட். அப்போ யார் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம கண்டக்ட் ஆகிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அதனால் ஏர் இஸ் அ புவர் கண்டக்டர் அப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா? இது அண்டர்லைன் பண்ணிங்க. நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அதான் வார்த்தை. நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ஸில் கேஸஸ் ஆர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது அண்டர்லைன் பண்ணிங்கப்பா. இப்போ பொதுவாக உங்களை கேட்டாங்கன்னா கேஸுங்கிறது ஒரு புவர் கண்டக்டர் தான். அதான் நார்மல் நம்ம ரூம் டெம்பரேச்சர் ப்ரெஷரில். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன கிடையாது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் do not have free electron for conduction. ஏன்னா பாண்டுங்கெலாம் ரொம்ப வீக்காக இருக்கும், கேப் போட்டு இருக்கும். இப்போ O2ன்னு சொல்கிறோம் ஆக்சிஜனு, கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ணாது. இப்போ சாலிட்னா ஆட்டம் பக்கத்தில் இருக்கும், கண்டக்ட் பண்ணும். லிக்விடில் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும், அதனால் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். கேஸ்லலாம் அந்தளவுக்கு கண்டக்ட் பண்ண முடியாதுடா. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் கண்டக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் ப்ரெஷரில். அப்போ ஒரு கேஸை கரண்ட் கண்டக்ட் பண்ண வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக முடியும். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த போட்டுருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட். பை ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டில் த கேஸ் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இதையும் அண்டர்லைன் பண்ணிங்க. நம்ம என்ன சொல்கிறோம், கேஸு டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னோம். பட் சூட்டபிள் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன ஆகும், கேஸும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஐடியா, ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குதா? எப்போ கண்டக்ட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுங்க. எஸ், வெரி குட்ரா. இப்போ ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அயன் ராடு. நீங்கள் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணால் போதும், அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ரைட்டுங்களா? ஒரு நார்மலான வோல்டேஜ் ஒரு 5 வோல்ட்டு 10 வோல்ட்டு போட்டால் போதும், அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஆனால் கேஸுங்கிற இப்போ இது உள்ள ஒரு கண்டெய்னரில் கேஸ் இருக்குன்னு வச்சுப்போம், கேஸ் டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட். அதுவே இப்போ 5 வோல்ட்டுக்கு பதிலாக 50 வோல்ட்டு கொடுத்து பாருங்கள், அப்போயும் ஒன்றும் நடக்காது. 500 வோல்ட்டு கொடுத்து பாருங்கள், அப்போயும் ஒன்றும் நடக்காது. 5000 வோல்ட்டு கொடுங்களேன், 5000 வோல்ட்டு 10000 வோல்ட்டு, ஸ்ட்ராங்கு பொட்டன்ஷியல், ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது வியும் ஈயும் ஒன்று தானே, வி கூட ஈடின்னு படிச்சிருப்போம் நம்ம. ஓகேவா? ஹை பொட்டன்ஷியல், ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல். 50000 வோல்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த போட்டுப்பாங்க பாருங்களேன் இந்த இடத்துல. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போயிடுறாங்க, 50 கிலோ வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ 50000 வோல்ட்டுப்பா. இப்போ ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல், ஹை ஃபீல்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை விட என்னென்ன ஈஸியாக இருக்குது, ஹை பொட்டன்ஷியலும் கொடுக்கணும், ப்ளஸ் என்ன பண்ணணும், ப்ரெஷரை குறைச்சிட்டே போகணுமா, லோ ப்ரெஷர் அதை ஃப்ரீயாக விட்டுறணும். இன்னும் இங்கே சொல்லியிருக்காங்களா அந்த வார்த்தையை, ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குண்டா,
சரி, நீங்கள் பொதுவாக எழுதிங்கடா. இங்கே சொன்னாமல் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல எழுதிங்க. இந்த கேஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் போட்டு இங்கே எழுதிங்க. வெரி லோ ப்ரெஷர், நாட் லோ, வெரி லோ ப்ரெஷர். அண்டு ரெண்டுமே பண்ணணும். வெரி லோ ப்ரெஷரும் கொடுக்கணும் அண்டு ஹை வோல்டேஜ். ஐவின்னு போடுறேன், நீங்கள் பொட்டன்ஷியல் எழுதுங்க. ஹை பொட்டன்ஷியல். ஓகே, இனிமேல் யாராவது கேட்டால் நீங்கள் தான் சொல்லணும். கேஸ் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டக்ட் பண்ணாது. பட் வெரி ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் அண்டு வெரி லோ ப்ரெஷர் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அதுவும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் நம்ம போய் கேஸை ஏன் சார் கரண்ட்டை கண்டக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குது. அப்போ தான் எலக்ட்ரான் ஒன்று இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சொல்கிறோம்ல 3 விதமான பார்ட்டிகள் இருக்குது ஆட்டத்துக்குள்ளே. நியூட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான் அதெல்லாம் சொல்கிறோம்ல. எலக்ட்ரான் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? சரி, நம்ம அந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டு சொல்கிறோம். கேஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு லாங் டியூபு, நம்ம லாங் டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துக்கிறாங்க. அது லெங்க்த்து வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேல் இருக்குல்ல அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்டா. 50 சென்டிமீட்டர் லெங்க்த்து, டயாமீட்டர் வந்து 4 சென்டிமீட்ரு. ரொம்ப மெல்லிசான டியூப்பு, புரியுதுங்களா? நம்ம பேனா எழுதுகிறோம்ல, அந்த மாதிரி பேனாலே பெரிய பேனா எடுத்துங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். 40 சென்டிமீட்டர் ஹைட்டு, 4 சென்டிமீட்டர் டயாமீட்டரில் ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் வச்சு, ஸ்மால் ஓப்பன் வச்சு வேக்கம் பம்பை கனெக்ட் பண்ணுறாங்க. வேக்கம் பம்பு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ஓப்பன் வச்சு ஒரு வேக்கம் பம்பை கனெக்ட் பண்ணிடுறாங்க. வேக்கம் பம்ப்னால் என்ன பண்ணும், அதுலேருந்து எவ்வளோ மாலிகுல் வேணுமோ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். தட் மீன் ப்ரெஷர் அங்கே குறைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேக்கம் பம்பு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ப்ரெஷர் காட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணிங்க, லோ ப்ரெஷர் காட்ச் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டியூப்குள்ளே 2 மெட்டல் பிளேட் இருக்குது. மெட்டல் பிளேட் மீன் எலக்ட்ரோட்ஸ், அதாவது கேத்தோடு ஆனோடு அந்த மாதிரி 2 எலக்ட்ரோடு இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், பவர் சப்ளைனை கனெக்ட் பண்ணிடுறோம். ஒரு இது ஆனோடு, ஒரு இது கேத்தோடு, இதெல்லாம் தெரியும். பொட்டன்ஷியல், ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறாங்க. 50 கிலோவோல்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராமை அப்படியே பிளாக் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டியூப்பில் ஒரு கேஸை ஃபில் பண்ணிடுறோம். இனட் கேஸாக எடுத்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஒரு இனட் கேஸை ஃபில் பண்ணிடுறோம். ஒரு டியூப்பை இங்கே எடுத்துக்கிட்டு அதை ப்ரெஷர் காட்ச் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இங்கே ஒரு கேத்தோடு இருக்குது, இங்கே ஒரு ஆனோடு இருக்குது. ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல். இதை கூட கேட்கலாமா, எந்த பொட்டன்ஷியலில் அது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதுன்னா 50 கிலோ வோல்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் ப்ரெஷரில் தான் இருக்கும். டெம்பரேச்சரே சேஞ்ச் பண்ணலாம், அது குழப்பிக்குவீங்க. அதனால் ப்ரெஷர் வச்சு தான் கொடுக்குறாங்க. இப்போ நார்மல் ப்ரெஷரில் என்ன பண்ணாது, அது டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட். நீ எவ்வளோ தான் ஹெவியாக கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. சில பேர் படிக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு வருவான். அவனை எப்படி நம்ம படிக்க வைக்கிறது? ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன தான் ஹெவி ஃபீல்டு கொடுத்தாலும் எவ்வளோமா பொட்டன்ஷியல் கொடுக்குறோம், 50 கிலோ வோல்ட். நீ 50 கிலோ வோல்ட் கொடுத்தாலும் நார்மல் ப்ரெஷரில் டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஷரை குறைக்கிறேன். இப்போ நார்மல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், இது ஹச்ஜியில் சொல்லுங்களேன். இதை படிச்சிருப்போம், 76 சென்டிமீட்டர் ஹச்ஜி. 11th படிச்சிருப்பீங்களே இது. ஓகேவா? இல்லை ப்ரெஷராக பார்க்கும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் சொல்லுவோம். இது வந்து ஹச்ஜி ப்ரெஷரில் சொல்லுங்கள். 76 சென்டிமீட்டர் ஹச்ஜி. அந்த ப்ரெஷர் காட்சியில் இப்போ மெர்க்குரி வச்சுருப்பாங்கன்னா அந்த மெர்க்குரியோட ஹைட்டை வச்சு தான் நம்ம ப்ரெஷர் சொல்லுவோம். எந்தளவுக்கு ப்ரெஷர் ஆகிட்டாதோ அந்தளவுக்கு ஹைட்டு வேரி ஆகும். இப்போ 76 சென்டிமீட்டர் ஹச்ஜி இது நார்மல் ப்ரெஷரு. இப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷரை குறைக்கிறாங்க. நீங்கள் இந்த ரிப்போர்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒவ்வொரு ப்ரெஷரில் என்ன நடக்குதுன்னு. ஸோ ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டே வராங்க. எந்த ப்ரெஷர் போகிறோன்னா 120 மில்லிமீட்டர். இது ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷராம்மா? ஹை ப்ரெஷர். யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம நார்மல் ப்ரெஷர் வந்து 76 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்லேருந்து எங்கே போகிறோம், மில்லிமீட்டருக்கு போகிறோம். லோ ப்ரெஷர். ப்ரெஷரை குறைக்கிறாங்க. அப்போ 110 மில்லிமீட்டர் ஹச்ஜி அப்படி குறைக்கிறாங்க பை யூஸிங் த வேக்கம் பம்ப். அங்கே தான் பம்ப் வச்சுருக்கோம்ல, அந்த பம்பை வச்சு ஏர் மாலிகுலை வெளில எடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. தட் மீன் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி குறையும் போதும் என்ன ஆகலை, ஒன்றுமே நடக்கலைங்கிறோம். இது தேவையா நம்மளுக்கு? 70 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டரு, 1 சென்டிமீட்டரு, அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க. அடுத்த மில்லிமீட்டர் வந்து 110 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்திருக்காங்க. அது வரைக்கும் என்ன இல்லை, ஒன்றும் நடக்கலை, நோ ரியாக்ஷன். ஓகேவா? அப்புறம் 110 இன்னும் குறைக்கிறாங்க. மில்லிமீட்டர்லாம் ரொம்ப கம்மி தான்டா. அவ்வளோ ப்ரெஷர்லாம் போகிறது கஷ்டம், அந்த ரிஸ்க்கு தான். ஆனால் அவ்வளோ லோ ப்ரெஷர்லேயும் போகிறாங்க. எவ்வளோ போகிறாங்கன்னா 100 mm வச்சுச்சு. 100 மீனிங்மா
100 mm of HGயில் என்ன நடக்குது? டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ த டியூப் டேக்ஸ் பிளேஸ். அண்டர்லைன் பண்ணிங்க. ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டே வரோம். 100 mm of HGயில் இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதுன்னு? நமக்கு என்ன ஒயராக வச்சுருக்கோம்? ஒயர்லாம் கிடையாது, ஏர் மாலிக்கு தானே. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அங்கே என்ன வருது? ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் அப்பியர்ஸ், அப்படியே ஸ்பார்க் மாதிரி வருமா வித் கிராக்லிங் சவுண்டு. இப்போ நம்ம இந்த பட்டாசுலாம் கொளுத்தோம்ல ஈவினிங் டைமில், அந்த புஷ்வானம் சங்கு சக்கரெலாம் கொளுத்தோம்ல, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், வீஸுன்னு ஒரு சத்தம் கூட வரும் அந்த புஷ்வானம் வரும்போது. ஸோ அந்த மாதிரி டப்பு டப்புன்னு ஸ்பார்க்காக வருது, சவுண்டோடு வருது. அப்போ அந்த ஸ்பார்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதான் அந்த ஹெட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு லைட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு, கரண்ட் வருது அப்படின்ட்டு. சரி, அப்போ 100 mm HGயில் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி வருது. இல்லை வார்த்தையை அப்படி கொடுத்துருவாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. 100 mm HGயில் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்டு வித் கிராக்லிங் சவுண்டு வருது. ஓகேவா? இது வந்து 100 mmல. நான் அடுத்த இன்னும் குறைக்கிறேன், 10 mm. ஒரு ஜீரோ காணும் பாருங்கள். 10 mm HG. அப்போ என்ன வருதுன்னா லூமினஸ் காலமன், அப்படியே ஃபுல் பிரைட்டாக நம்ம டியூப் லைட் எரியுது பாருங்கள், அந்த மாதிரி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வருது, க்ரீன் கலரில் வந்துடும். அப்படியே லூமினஸ் பாசிட்டிவ் காலமன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த 2 ரிப்போர்ட் தானே முக்கியம். 10 mm HGயில் கரண்ட் வந்துடுது, 100 mm HGயில் கரண்ட் வந்துடுது. 10 mm HGயில் பாசிட்டிவாக காலம்லாம் வருது, அப்படியே லைட் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தாக்க இன்னும் குறைக்கிறேன், 0.01 mm HG. அப்போ வந்து என்ன ஆகுது? இப்போ லைட்டு ஃபியூஸ் போனால் எப்படி இருக்கும்? பல்பு ஃபியூஸ் போயிட்டா. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் காலமன் டிஸப்பியர் ஆகிட்டு ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து ஃபார்ம் ஆகுதான். அந்த பல்பு ஃபியூஸ் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த டார்க் ஸ்பேஸ் வருது, அதுக்கு பேர் க்ரூக்ஸ் டார்க் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? வால்ஸ் ஆஃப் த டியூப் வந்து அப்பியர் வித் க்ரீன் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்டு நம்ம முக்கியமான ரிசல்ட்டு. வெரி லோ ப்ரெஷர், இதுக்கு கீழெலாம் போக பாசிபிளே கிடையாது. வெரி லோ ப்ரெஷர். இந்த அளவுக்கு லோ ப்ரெஷர் போகிறோன்னு வச்சுக்க, டியூப் உடஞ்சிரும், உள்ளக்கா உடையும். ஒரு பாத்திரம் நசுங்கன்னா எப்படி நசுங்குது, அந்த மாதிரி இந்த டியூப் உள்ளுக்குள்ளே உடஞ்சி போடும். புரியுதுங்களா? நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற ப்ரெஷர் வேறு, வெளியிலேருந்து உடைக்கிறது. உள்ளே லோ ப்ரெஷரும் போது உள்ளே அப்படியே இழுத்துரும். ஸோ அந்த மாதிரி போயிடும். அதனால் இதுக்கு இந்த ப்ரெஷர்லாம் போகிறது ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு. ஸோ 0.01 mmல க்ரூக் டார்க் ஸ்பேஸ் வருது. இது 1 மார்க்கு. க்ரூக் டார்க் ஸ்பேஸு ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்பில் எப்போ வரும் கேட்டிங்கன்னா 50 kV பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணும். ப்ரெஷர் வந்து 0.01 mm HG இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க. ஓகேவா? அட் த டைம் ஏன்னா அந்த க்ரீன் கலரில் வந்துடும், டார்க்காகவும் இருக்கும், ஒரு க்ரீன் கலரில் ஒரு இதுவும் இருக்கும். அந்த டைமில் கேத்தோட்லேருந்து ஏதோ ஒரு ரே வரதா சொல்கிறாங்க. சம் இன்விசிபிள் ரே. அது எப்படி சார் இன்விசிபிள் ரே எப்படி சார் பார்த்தீங்க? அதுக்கு ஒரு தடம் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு இன்விசிபிள் ரே எங்கேருந்து வருது? கேத்தோட்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்தோட்லேருந்து வருதுல, அப்போ அந்த ரேக்கு ஒரு பேர் வைங்க பார்ப்போம். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய இது பாருங்கள், கேத்தோட் ரே. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நான் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து இந்த படம் எப்போ கேப்சர் பண்ணிக்கிறாங்கன்னா 0.01 mm HG. இது கடைசி இதுதான் க்ரூக் டார்க் ஸ்பேஸ். எவ்வளோ ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டார்க்காக ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒன்று பிளாக்காக வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ரே மாதிரி கிளம்பி வருது பாருங்கள், ஒரு புகை மாதிரி வருது, பேய் மாதிரி. அதாவது இந்த கேத்தோட லெஃப்ட் சைடில் கேத்தோடு தானே மாறிச்சு. இப்போ கேத்தோட்லேருந்து ஒரு ரே வருது. ஏன் ஆனோட்லேருந்து வர வேண்டியதானே, ஏன் கேத்தோட்லேருந்து வருது? அப்போ கேத்தோட்லேருந்து மட்டும்தான் நகரக்கூடிய பார்ட்டிகள் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கேத்தோட்லேருந்து வரக்கூடிய ரே கேத்தோட் ரே. இதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து இதுதான் கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப்பு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஹை பொட்டன்ஷியல் லோ ப்ரெஷரில் கரண்ட் கண்டக்ட் ஆகும். அப்புறம் கேத்தோட்லேருந்து மட்டும்தான் நகரக்கூடிய ஒரு ரே வருது. அப்போ அந்த ரே பேர் கேத்தோட் ரேன்னு ஒன்று இருக்குன்னு இங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இஸ் இட் கிளியர்மா? எனி டவுட் இஸ் ஹியர்? நோ டவுட். கேத்தோட் ரேனா ஒன்று இருக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அந்த கேத்தோட் ரே இஸ் நத்திங் பட் தட் இஸ் அ எலக்ட்ரான், தட்ஸ் ஆல்டா. ஏன்னா கேத்தோட்னா நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்லேருந்து யார் வருவா? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் தான் வரும். நீங்கள் ரேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரே, பார்ட்டிகலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்டிக்கல். ரேவாக எடுத்துக்கிட்டோன்னா கேத்தோட் ரேனுங்கிறோம், பார்ட்டிகலாக எடுத்துக்கிட்டோன்னா அது பேர் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். கேத்தோட் ரே இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான்.
இப்போ எலக்ட்ரானை பற்றி உனக்கு ஆல்ரெடி ஐடியாஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்க வேணாம். இது ஒரு 3 மார்க். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கேத்தோட் ரே, இது ஒரு 3 மார்க். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, நம்ம அப்படியே கதை மாதிரி எழுத வேண்டியதான். உனக்கு எலக்ட்ரானை பற்றி என்னென்ன தெரியும். இப்போ எலக்ட்ரான் இது ஒரு பார்ட்டிகல் தானே, அப்போ அதுக்கு என்ன இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். நல்லா ஜூம் பண்ணிடுறேன். கேத்தோட் ரே ப்ராப்பர்ட்டி இது 3 மார்க். நீ ஒரு 6 பாயிண்ட் படித்து வச்சுங்க. இட் பொசஸ் த எனர்ஜி அண்ட் மொமெண்டம். அப்புறம் எப்படி ட்ராவல் ஆகும், இட்டு ஸ்ட்ரைட் லைன். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁷. லைட்டுக்கு எவ்வளோ வரும், 10⁻8. இது 10⁻⁷. கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான், ஆனால் லைட்டோட ஸ்பீடில் எலக்ட்ரானால் போக முடியும். ஓகேவா, அதனால தான் சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுற மாதிரி சொல்கிறோம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும், நம்ம அங்கே கதை சொல்லியிருப்போம். ஆனால் எலக்ட்ரானால் வேகமாக ஓட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மாசு கம்மி. சரிங்களா, 10⁻⁷ மீட்டர்/செகண்டில் ஓட முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அப்புறம் இது ஒரு பார்ட்டிகல் தானே, அப்போ இட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த எல்லா தலையுமே என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வச்சுக்கிட்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் இப்படி போயிட்டுருக்கு. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு இங்கே பாசிட்டிவ் பிளேட் வச்சுருக்கேன், இன்னொன்று நெகட்டிவ் பிளேட் வச்சுருக்கேன். அது எந்த சைடு போகும், நேராக போகுமா? எஸ், பாசிட்டிவ் சைடு தான் ஒடியாந்துடும். அதுலேருந்து என்ன தெரிஞ்சு, எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜுன்னு தெரியுது. நம்ம எழுதும் போதே போட்டாலே மைனஸ் போட்டுருவோம். அது வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. அதோட டிஃப்ளெக்ஷன், நேச்சர் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வச்சுக்கிட்டு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன, ஆட்டம்னா என்னன்னு யாருமே பார்த்ததில்ல. எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் தான்டா. ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட்லாம் நம்ம எலக்ட்ரானை பற்றி சொல்கிறோம். எனர்ஜி இருக்கும், மொமெண்டம் இருக்கும். எலக்ட்ரான் எப்படி ட்ராவல் ஆகும், ஸ்ட்ரைட் லைனில். நம்ம வேவ் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி என்ன தான் வேவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். அது போகக்கூடிய இது வேணால் வேவாக இருக்குமே ஒழிய, அது போகக்கூடிய இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அவன் 5 பாயிண்ட்டு சொல்லியிருக்கான். நீங்கள் பிரித்து கூட எழுதிக்கலாம், அதை பார்த்துங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, இந்த கேத்தோட் ரே, தட் மீன் எலக்ட்ரான் போயிட்டு ஒரு மேட்டரில் படுது அப்படின்னு என்ன பண்ணுவான், ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஒரு மெட்டல் சர்ஃபேஸாகவே இது படுதுன்னா அந்த இடம் இருந்து ஹீட் ஆகும். ஓகேங்களா, அதேமாதிரி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை அஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அஃபைட் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். அது என்ன ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டுன்னா, நம்ம இந்த பழைய ஃபிலிம்னு சொல்லுவாங்கம்மா, ஃபிலிம். இப்போ இந்த எக்ஸ்ரே ஃபிலிம் இருக்குல்ல, பார்த்துருப்பீங்களா, அதுதான் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு. இப்போ அதில் போய் ஒரு லைட்டு படுதுன்னா அதோட வெளிச்சம் நம்மளுக்கு தெரியும். அதோட ஷேடாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரேவாக பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதான் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு. அதில் போய் இந்த எலக்ட்ரான் படிச்சுன்னா அதோட பாத்தை வந்து நம்ம பார்க்கலாம், அது தெரியும், அதோட ட்ரேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்புறம் இட் ப்ரொடியூஸ் த ஃப்ளோரசன்ஸ் வென் தே ஃபால் இன் கிறிஸ்டல் அண்ட் மினரல்ஸ். கிறிஸ்டலில் போய் இது படுதுன்னா அந்த கிறிஸ்டல் வந்து ஜொலிக்கும். இந்த ரேடியம் ஜொலிக்குதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான் ஒரு இடத்துல போய் படுதுன்னா அந்த இடம் ஜொலிக்குண்டா. அப்படி தான் அந்த பல்புலாம் எரியுது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து இதை ஃப்ளோரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ளோரசன்ஸ்னால் அந்த லைட் வந்து இடம் வந்து பிரைட்டாக இருக்குன்னு எடுத்துங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அப்புறம் வந்து இது உனக்கு தெரிஞ்சதான், ஆல்ரெடி போன லெசனில் நம்ம பார்த்துருக்கோம், கடைசியாக தான் பார்த்துருக்கோம். இந்த கேத்தோட் எலக்ட்ரான் வந்து ஒரு பொருளில் படிச்சுன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே ஹை அட்டாமிக் நம்பர் உள்ள டார்கெட்டில் படிச்சுன்னா என்னமா ஆகும், எக்ஸ்ரே ப்ரொடியூஸ். எஸ், வெரி குட்மா. இது வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து ரைட்டாக ரேங்க் கேட்பாங்க. எக்ஸ்ரேயோட சோர்ஸே இது தான். எலக்ட்ரான் வேகமாக போகக்கூடிய எலக்ட்ரானை ஹை அட்டாமிக் டார்கெட்டில் பட வைக்கணும். பட வச்சோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ரே வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவே கேஸ் வழியால் போய் போச்சுன்னா, கேஸில் போய் படிச்சுன்னா என்ன பண்ணுமா, அயனைஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அது நம்ம அயனைசேஷன் என்னம்மா, அயனைசேஷன் பண்ணணுங்கிறாங்களா? இப்போ எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இருக்குது தானே. இப்போ இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஒரு கேஸில் படும்போது, கேஸ் தான் வீக்காக இருக்கே, அந்த கேஸில் போய் படும்போது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் பேர் அயனைசேஷன். நான் தெரிஞ்சு வச்சுங்க. எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அந்த ப்ராசஸ் பேர் அயனைசேஷனுங்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரான் போய் படிச்சுன்னா என்ன ஆகும், அதில் உள்ள எலக்ட்ரான் உடச்சி வெளில வந்துடும். அப்போ அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்கும், அதை பேர் பாசிட்டிவ் அயான்ஸு. ஓகேவா, அதை மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். அயனைசேஷனா ரிமூவல் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் த ஆர்பிட் ஆஃப் ஆட்டம், தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரானை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ண முடியாது, கேஸுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் அயனைசேஷன் பண்ண எலக்ட்ரான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த லைட்டை விட எப்படி இருக்குது, 1/10 இருக்குது. இது ஒன்று தெரிஞ்சது தானே.
ஏன்னா அங்கே 10^8ன்னு சொல்கிறீங்க, டிவைட் பை 10 போட்டிங்கன்னா தான் 10^7 வரும். அதான் 1/10 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டி, தட் மீன் கேத்தோட் ரேவோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு ஆட்டத்துக்குள்ளே, இப்போ இந்த கேத்தோடுனா என்னது, அதில் ஆட்டம் தானே இருக்குது. இந்த கேத்தோட்னா அதில் நிறைய ஆட்டம் தான் இருக்கும். அப்போ அந்த ஆட்டத்துலேருந்து அதெல்லாம் வெளில வருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அப்போ அந்த ஒரு ஆட்டமில் நகரக்கூடிய ஒரு பொருள்னால் அது கண்டிப்பாக எலக்ட்ரான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. சரி. ஸோ இது ஒரு 3 மார்க்டா. உனக்கு லக் இருந்தால் 5 மார்க்கோட கேட்கலாம். அதனால் அதை அப்படியே பார்த்துங்க. தட்ஸ் ஆல். அப்போ எலக்ட்ரான் ஒன்று இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு உதாரணத்துக்கு என் கையில் 1 கிலோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம், இல்லை 1 கிலோகிராம் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான் உனக்கு தெரியும், என் கையில் 1 கிலோகிராம் இருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த 1 கிலோகிராமில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அது இருக்கும். ஈயோட வேல்யூ எவ்வளோப்பா, ஃபண்டமெண்டல் சார்ஜ் ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻19. 10⁻19. இது வந்து அக்யூரேட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாலும் யாருக்கா தெரியுமா இந்த ஈயோட வேல்யூவை? Millington oil drop experiment. வெரி குட். இதுதான் இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்டு. இது வந்து ஒரு சார்ஜர் வேல்யூ. நம்ம எடுத்தோன்னே அவ்வளோ போனால் 1 கிலோகிராமில் எவ்வளோ சார்ஜர்னு கண்டுபிடிக்க போகிறோம். தட் மீன் E/mன்னு சொல்கிறாங்கடா. சார்ஜ் பெர் யூனிட் மாஸ். யூனிட் மாஸ்னால் 1 கிலோ தானே. அதான் இப்போ சார்ஜ் பெர் யூனிட் மாஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உள்ளே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானும் ஒரு பார்ட்டிகளுக்கும் கண்டுபிடிச்சோம். எலக்ட்ரானோட சார்ஜ் அளவு அது 1 கிலோகிராமில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு பொதுவாக தெரியும், ஜே தாம்சன். அவர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிஸ்சார்ஜ் டியூப்லாம் பண்ணது. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, எலக்ட்ரான் ஒன்று இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஜே தாம்சன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1 கிலோகிராம் ஆஃப் எலக்ட்ரானில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும், E/m என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இயர் பார்த்துங்க 1887 தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது E/m கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான 5 மார்க். இந்த லெசனில் 5 கொஸ்டின் தான் நம்ம படிக்க போகிறோம். பெரிய லெசனு, ஆனால் கொஸ்டின்ஸ் கம்மி தான் அதில். சரிங்களா. ஒரு 5 கொஸ்டின் தான் நீ படிப்பீங்களே, அதில் ஃபஸ்ட்டு 5 மார்க் இது தான். ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் என்னதை கண்டுபிடிக்கிறோம், E/m கண்டுபிடிக்கிறோம். அதாவது சார்ஜ் பெர் யூனிட் மாஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. ஈனா சார்ஜு, E/mனா ஸ்பெசிஃபிக் சார்ஜ், அதாவது சார்ஜ் பெர் யூனிட் மாஸ். இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்காக இருக்குது அட்டாமிக் ஃபிசிக்ஸில், அதாவது மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு லேண்ட்மார்க்காகவே இருந்திருக்கான். இது எதில் இது பண்ணாங்கன்னா டிஸ்சார்ஜ் டியூப்பில் அந்த ஸ்டடி ஆஃப் கேஸு அதில் வச்சு கண்டுபிடிச்சது தான். ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது சார்ஜ் பெர் யூனிட் மாஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட பிரின்சிபல் என்ன கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ பிரின்சிபல். இந்த கேத்தோட் ரே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? டிஃப்ளெக்ட் ஆகும் தானே. அதான் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் அதோட பிரின்சிபல். ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கோட இன்ட்ரோடக்ஷன் எழுதிருங்க. இதுக்கு 1 மார்க்கு. இதோட பிரின்சிபல் இங்கே சொல்லியிருக்காங்க 1/2 மார்க்கு. அப்புறம் ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னால் என்ன, அதுக்கு ஒரு 1/2 மார்க். அதாவது 1 மார்க் கொடுத்துருவாங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு. அப்புறம் இந்த படத்தை தெளிவாக வரைஞ்சிருங்க. அங்கே ஒரு டியூப் எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக அந்த டியூப் அப்படி வித்தியாசமாக எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துகிட்டு அதில் லாங் டியூப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாதஸ்வரம் மாதிரி எடுத்துருக்காங்கடா. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் எடுத்துங்க. ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகி போகும், அது போகிற வழியெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இப்படி எடுத்துருக்காங்க. ஒரே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டியூப் எடுத்திங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது பெண்ட் ஆகி போகிறதா நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் எடுத்தாங்க. இந்த சேம் டியூப் தான், அதே சேம் டிஸ்சார்ஜ் டியூப் தான். அதில் ஒரு இனட் கேஸை ஃபில் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இல்லை இதில் கேஸ் ஃபில் பண்ணல, ஜஸ்ட்டு ஹைலி எவாக்குவேட்டட் கேஸ் டியூப்னுங்கிறாங்க. கேஸ் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு வெறும் டியூப் மட்டும் மாதிரி இந்த மாதிரி வச்சிடுறாங்கடா. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டியூப்பில் இங்கே 2 பிளேட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் பிளேட்டு, இன்னொன்று நெகட்டிவ் பிளேட்டுக்கு. இதை நம்ம வெளியிலேருந்து பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுவோம். இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. அந்த இடத்துல இங்கே ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்கடா. இதே மாதிரி நம்ம வரையணும். கொஞ்சம் இது பண்ணி வரைங்க. ஆக்சுவலி இந்த டயக்ராம் மட்டும் ஒரு டியூப் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு மேக்னெட்டு, இங்கே ஒரு மாதிரி மேக்னெட்டை போட்டு இப்படி கொஞ்சம் அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ரஃபாக இருந்தால் கூட போதும். நீங்கள் இந்த மாதிரி ஃபேராக வரையாது சிரமம் தான், அதை பார்த்துங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபிலமெண்ட்டில் லோ டென்ஷன் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இங்கே ஒரு ஆனோட சிலிண்டர் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ரைட் சைடு கார்னரில் ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது ஃபோட்டோகிராஃபி லைட் மாதிரி இமேஜின் பண்ணிங்க.
ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரான் படிச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் பட்டுச்சுன்னா அங்கே வந்து பிரைட் ஸ்பாட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேத்தோட்லேருந்து கேத்தோட் ரே வெளில வரும், திரும்பி எலக்ட்ரான் வரும். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும்னு சொன்னேன். சர்ன்னு நேராக வந்து இதில் படும். அப்போ அந்த ஓனுங்கிற இடத்துல பிரைட் ஸ்பாட் கிடைக்கும். அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் வரும். ஏன்னா ஆனோடு வச்சுருக்கோம்ல, ஹை பொட்டன்ஷியல் வேறு. இப்போ இது ப்ளஸ்ஸு தானே, நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வேகமாக சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணும், இந்த ஓனுங்கிற இடத்துல பிரைட் ஸ்பாட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு. ஹைலி எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் இருக்குது. இங்கே நடுவில் கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான் வெளில வருது. ஒரு ஆனோடிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சின்ன ஃபைன் ஹோல் வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், அந்த ஆனோடு பாருங்கள், ஆனோடே சின்னதாக இருக்குது, அதில் ஒரு சின்ன ஹோல் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபைன் ஹோல் வழியால் கேத்தோடு வந்து ட்ராவல் ஆகி போகும். அப்போ அது எதை தாண்டி போகும்னா பேரல் பிளேட்டை தாண்டி போகும். பேரல் பிளேட் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்குது பாருங்கள், ஹை வோல்டேஜ். அந்த பிளேட் வந்து ஹை வோல்டேஜில் இருக்குது. அப்புறம் அங்கே இது போல் பீஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கா, +2 மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், மேண்டிபிள் நார்த்து சவுத் இப்படி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருப்பாருங்க. மேண்டிபிள் உள்ள புக்குக்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவோம், கேத்தோட நேராக போயிட்டு அந்த இதில் படுது, அதில் அந்த ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் ஸ்க்ரீனில் பட்டு ப்ரொடியூஸ் சிண்டிலேஷன். சிண்டிலேஷனாக அது ஜொலிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர். அதான் ஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை தான் சிண்டிலேஷன் இங்கே சொல்கிறாங்க. போயிட்டு அந்த பொருளை படிச்சுன்னா அந்த இடம் மட்டும் ஜொலிக்கும். இப்போ நம்ம ரூம் இருட்டாக இருக்குது, ஒரு டார்ச் லைட் எடுத்து செவுத்தில் அடிங்களேன், அந்த இடம் மட்டும் வெளிச்சமாக தெரியுமா இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். அதை தான் சிண்டிலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் நம்ம கிடைக்கும். அந்த ஸ்க்ரீன் வந்து ஜிங்க் சல்ஃபைடில் கோட் பண்ணியிருக்காங்களாம்மா. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஜிங்க் சல்ஃபைடு ZNS. அதாவது ஒரு ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் ஆக்ட் ஆகும், அந்த இடம் ஜொலிக்கும். ஒரு எலக்ட்ரான் படிச்சுன்னா அது ஜொலிக்கும். சரி, இதுதான் இதோட ஒர்க்கிங் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இதே தான். இதே மாதிரி எழுதி விட்ருங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்றீங்க, டயக்ராமை போடுறீங்க, இந்த வார்த்தை எழுதுறீங்க, உனக்கு 3 மார்க் ரெடியாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த படம்லாம் தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னு சொல்கிறது தான். ஏன்னா மேலேருந்து கீழே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது, இங்கேருந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உனக்கு 1 மார்க்கில் எப்படி கேட்கலான்னா, ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அப்போடா டவுன்வோர்டான்னு கேட்குறாங்க, இல்லை எனி டைரக்ஷனா? டவுன்வேர்டு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து எங்கே இருக்கும், பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட்டு. எஸ், அப்போ பாசிட்டிவ் மேலே இருக்குது, நெகட்டிவ் கீழே இருக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டவுன்வேர்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் எப்பொழுதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுத்துமே அப்ளை பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபிக்ஸடாக வச்சுட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபிக்ஸடு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு, பொதுவாக நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க, மேக்னெட்டை தூக்கிடுங்க. இப்போ கேத்தோட எமிட் ஆகி வருது, ஆல்சைட் ஆகி நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம வந்து படும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணால் கேத்தோட மேலே போயிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அது மேலே போகிறத தடுக்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ இது பர்பண்டிகுலராக இருக்குது, அப்போ இது கீழே வர வைக்க ட்ரை பண்ணோம். அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இமேஜின் தட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ரெண்டுத்தையும் நான் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் பண்ணுறேன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், கேத்தோட அன்டிவேட்டட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள். சார்ஜர் பிளேட்டுக்குள்ளே புந்துச்சுன்னா மேலே தான் போகணும் ஆக்சுவலி. ஆனால் இப்போ என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் டைமில் 2 ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ்ட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டாக வர ஃபோர்ஸும் மேக்னிடியூடாக வர ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸு 0 ஆயிரும். அப்படி 0 ஆகிடுச்சுன்னா எந்த டீவியேஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு நேராக போய்ட்டுருக்கும். நேராக போயிட்டு பழைய மாதிரி படும், சிண்டிலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்ம்லாம் தெரியுமாம்மா, E=F/Q பார்த்துருப்பீங்க. அப்போ F=QE எலக்ட்ரானுக்கு போது EEன்னு போடுறாங்க. அப்போ EE. அது மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸு லொரன்ஸ் ஃபோர்ஸ் பார்த்துருப்பீங்களா, மேக்னெட்டிக் லொரன்ஸ். எஸ், BQV, அதான் BEV. இப்போ 2 போடுறாங்க, 2 ஈக்குவல் ஆச்சு. இப்போ இல்லை ஸ்மால் இ கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், V=E/B. இந்த வந்து முக்கியமான ஈக்குவேஷன் உங்களுக்கு.
அப்போ கேத்தோட் ரேயோட ஸ்பீடையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அங்கே என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் தான் இந்த கேத்தோட் ரே ட்ராவல் ஆகும். இதை தான் நம்ம தேர்ட் லெசனில் வெலாசிட்டி செலக்டார்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா. கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. நம்ம 10 சார்ஜஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த பிளேட்டை கடந்து போகும்போது என்ன பண்ணோம், V = E/B அப்படிங்கிற அந்த வெலாசிட்டியில் மட்டும்தான் அது ட்ராவல் ஆகும். அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதை அப்படியே பார்த்துங்க. ரைட்டுங்களா. அப்போ ஸ்பீடு வந்து V = E/B. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜை கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. ரைட். இப்போ அதே தான் அந்த மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுது. அது ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகுதா. இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு கேத்தோடு வெளியில் வரும். கேத்தோட்லேருந்து கேத்தோடே வெளியில் வரும். கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஆனோடில் ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்ளை பண்ணுறேன். அப்போ அது என்ன ஆகும், இன்னும் கைனடிக் எனர்ஜி அதிகமாக வேகமாக வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள், இப்போ கேத்தோடோட கைனடிக் எனர்ஜி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆனோடோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஆனோடில் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்குறோமோ அதுதான் கைனடிக் எனர்ஜி ஆக்ட் ஆகுது. இப்போ அதை ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுங்கள். இருக்கு பாருங்கள். அப்போ எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி நான் அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். அதை தான் இப்போ இந்த இதில் சொல்லியிருக்காங்க. The potential energy of the electron beam is converted into the kinetic energy of the electrode. இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிங்க. அதை தான் ஈக்குவேஷனாக எழுதியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, E/m தான் நமக்கு வேணும். ஸோ எம்ஐ லெஃப்ட்டில் தள்ளுங்க, V ரைட்டில் தள்ளுங்க. இப்போ E/mக்கு ஃபார்முலா வந்து V²/2V. மேலே உள்ள V வந்து ஸ்பீடு, கீழே உள்ள V வந்து பொட்டன்ஷியல். ஸ்பீடுக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. V = என்னம்மா ஃபார்முலா ஸ்பீடுக்கு, E/B. இது ஸ்கொயர்னால E²/B². இதை வந்து போட்டு விட்ருங்க. முக்கியமான ஃபார்முலா E/mக்கான ஃபார்முலா 1/2V E²/B². இது எப்போனா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணிடணும் ரெண்டுத்தையும். வேல்யூ எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீ. ஆனால் பேலன்ஸ் பண்ணி கேத்தோட என்ன பண்ணணும், நேராக வந்து அந்த இதில் அடிக்கணும். ஸ்க்ரீனில் வந்து பிரைட் ஸ்பாட்டை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் E இருக்கும், B இருக்கும்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறீங்களோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். தட் வேல்யூ இஸ் 1.7 × 10^11. இதே நீ வேறு E வச்சுன்னா அதுக்கேற்ற B வந்துடும். ஏன்னா Eயும் B டேரக்ட் போஸ்ட்டில் பாருங்கள். E கம்மியாச்சுன்னா B கம்மியாக கொடுக்க போகிற, E அதிகமாகச்சுன்னா அதிகமாக கொடுக்க போகிற. இப்போ Eக்கு ஏற்ற மாதிரி B நீ அப்ளை பண்ண போகிற. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் 10 பேர் போய் 10 விதமாக செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் என்ன தான் வரும், 1.7 × 10^11. முக்கியமான 1 மார்க்குமா. எலக்ட்ரானோட ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எவ்வளவு, அதான் E/m எவ்வளோன்னு கேட்டால் 1.7 10^11. ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா, +11 CkG-1. ஓகேவா. இது வந்து முக்கியமான ஒன்று. நம்ம கையில் 1 கிலோ சார்ஜ் வச்சுட்டோன்னா, 1 கிலோ வச்சுருக்கோம்னா அது 1 கிலோவில் இவ்வளோ சார்ஜ் இருக்குமா, 10^11 கூலும் கிலோகிராம் இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 குளுமே பாசிபிள் இருந்தாலும் சொல்லியிருக்கோம் ஒரு சார்ஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் 1 கிலோவில் எத்தனை சார்ஜ் இருக்குது பாருங்கள், 10^11 கூலுமா. இப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி உள்ளே இருக்குது 1 கிலோகிராமில். வேணா அந்த எனர்ஜி நம்ம வெளில எடுத்துக்கலாம் முயற்சி பண்ணி. புரியுதுங்களா. ஸோ இது வரைக்கும் எழுதுனா போதும்டா. இது வருது ஒரு 5 மார்க்டா. இது வரைக்கும் எழுதுனாலே போதுமானது. முக்கியமான கொஸ்டின், ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் பாருங்கள். 2 பேஜ் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஆரம்பித்து அந்த தாம்சன் எக்ஸ்பிரஸ் இதில் ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் இது வரைக்கும் சொல்லணும். இது வரைக்கும் எதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு இந்த கொஸ்டினில்? ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுங்க. இந்த மாதிரி E/m கண்டுபிடிக்கிறோம், அதாவது சார்ஜ் பெர் யூனிட் மாதம் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இந்த பிரின்சிபல் எழுதுங்க. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் இது டிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் பிரின்சிபல். இந்த படத்தை போட்டுறீங்க. படம் வந்து கரெக்டாக போடணும். இந்த பாருங்கள், இந்த ஆனோடுக்கும் போது பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. எப்பொழுதுமே லைஃப்பில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். பேட்டரிலையும் அதுதான், மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இருக்கும். இந்த மாதிரி போடணும். ரைட் சைடில் ப்ளஸ் வரும் ஹை டென்ஷன் பேட்டரி, லோ சைடு இந்த சைடு மைனஸில் வரும். நம்ம ஆள் பாசிட்டிவ் வரணும், 2 சைடுமே பாசிட்டிவாக போட்டுருவோம். இப்படி போட்டிருப்பான். மார்க் 1/2 மார்க் குறைச்சிடுவாங்க. அதனால் பார்த்துங்க. இந்த டயக்ராம் ஜூம் பண்ணி கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். அந்த பாருங்கள், இது கூட நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம். கேத்தோடில் இங்கே ஆனோடுக்கு வந்து இங்கே ப்ளஸ் தான் கனெக்ட் ஆகணும். அப்புறம் 2 பிளேட் இருக்கணும், அங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும், அப்புறம் ஸ்க்ரீன் இருக்கணும். இவ்வளவும் போட்டுருங்க. படத்தை வந்துட்டு கதை சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 3 மார்க்காக. இந்த படம் தேவையில்லை, இது ஜஸ்ட்டு தியரி தான்.
இந்த டைட்டில் போடுங்க, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் வெலாசிட்டின்னு போட்டு இதை கண்டுபிடிச்சிங்க. v = e/b. அப்புறம் e/m கண்டுபிடிச்சிருங்க. ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னு போட்டு இது வரைக்கும் எழுதிருங்க. இது வரைக்கும் எழுதினாலே போதுமானது, 5 மார்க். இதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா அன்டிஃப்ளேட்டட் கண்டிஷன்லம்மா. இது வரைக்கும் சொல்லிடுங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாமா. அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சார்ஜ், அதாவது எலக்ட்ரான் வித் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்லி. அங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணோம். நெட் ஃபோர்ஸ் 0 ஆனிச்சு, அப்படி கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா E/m கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பையும் சேம் ஆன்சர் தான் வருது. இந்த பாருங்கள் அடுத்த பேஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி, அதை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும், அதே வேல்யூ தான். 1.7 10^11. என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அங்கே E/mக்கு வேறு ஃபார்முலா, இங்கே E/mக்கு வேறு ஃபார்முலா பாருங்கள். ஓகேவா, இதை மட்டும் அப்படியே டெரிவ் பண்ணிடுவோம். இது நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட்டு வேணால் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயக்ராமில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணிடுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவையில்லை. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நேராக பார்க்காம அந்த பீங்கிற பாயிண்டில் போய் அது படுது பாருங்கள். அந்த பிளேட்லேருந்து அப்படி டிவைட் ஆகி அப்படி போயிடுது. பேரபோலாக் பாத்தில் போகுது. முன்னாடி ஸ்ட்ரைட் லைனாக போனது பேரபோலிக் பாத்தில் போகுது. சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் மாற்றினீங்கன்னா இப்படி வந்துடும், இந்த சைடு வந்துடும், P' பாயிண்ட்டு போகும். ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா, அப்போ எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறேன். அந்த பாருங்கள், ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து படணும், ஓனுங்கிற பாயிண்டில் படணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுது, Pங்கிற பாயிண்டில் ஸ்க்ரீனில் படுது. இந்த டிஃப்ளெக்ஷனை நான் என்னென்னு மெஷர் பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸ் தானே, அதனால் ஒய்ங்கிற வேல்யூவை மெஷர் பண்ணுறேன். இப்போ எந்த அளவுக்கு ஒய்ன்னு நோட் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஃபார்முலாவில் ஒய்ன்னு வரும். அந்த ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணால் E/m கிடச்சிரும். அங்கே டிஃப்ளெக்ஷனே கிடையாது, அதனால் ஒய் கிடையாது. இங்கே டிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதனால் ஒய் வந்து எக்ஸ்ட்ரா வரும். தட்ஸ் ஆல். ஓகேடா, அதனால் அதை ஃபிக்ஸர் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் அப்ளை பண்ணுறோமா. டைட்டில் கொடுத்துருக்காம பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி அப்படின்ட்டு. டிட்டர்மினேஷன் ஆஃப் E/m ஒன்லி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் அப்ளை பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்குடா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியுமில, F = EE. இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நேராக போன எலக்ட்ரான் என்ன பண்ணும், இப்படி டிவைட் ஆகி போயிடும், இந்த இடத்துக்கு வந்துடும் அது. ஓகேவா, அப்போ ஃபோர்ஸை கொடுத்தா ஆசோலேட் ஆகுமா இல்லையா. அப்போ ஆசோலேஷன் ஃபார்முலா பார்க்குறாங்க, A = F/m. அதை நோட் பண்ணுங்கள். இந்த படத்தில் அழகாக காட்டியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எக்ஸாம்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு பிளாட் ஆகிட்டு இருக்குது. எங்கேயோ நேராக போன எலக்ட்ரானு டிவைட் ஆகி இங்கே வந்துருச்சு. நான் கண்டுபிடிக்கிறது ஒய். இனிஷியலாக உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் டேஷுங்கிறாங்க. அந்த பிளேட்லேருந்து வெளியில் வருதுல்ல, அப்போ உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் டேஷாக, அது ஸ்க்ரீனில் வந்து படும்போது உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒய். இந்த படத்தில் தெரியுதுங்களாடா, இனிஷியலாக பிளேட்லேருந்து வெளில போகுதில்ல, இது வந்து ஒய் டேஷு. நீ ஒய் டேஷ் தெரிஞ்சால் போதும், அந்த ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அந்த ஒய் தான் நம்மளோட எய்ம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளேட்லேருந்து இந்த அந்த பிளேட்டை கடக்கிறதுக்கு உள்ளே நுழையுது, வெளியில் வரும்போது தான் அது டிவைட் ஆகுது. ஸோ உள்ளேருந்து வெளில வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். அப்போ இனிஷியலாக வெலாசிட்டி 0ன்னு இமேஜின் பண்ணிங்க. T இஸ் அ டைம் டேக்கன் டு ட்ராவல் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இந்த பிளேட்டை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு. அப்போ அந்த டைம் கண்டுபிடிக்கிறாங்க. பொதுவாக படித்த வெலாசிட்டினா நம்ம ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போ டைம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லெங்க்த்துமா. இப்போ லெங்க்த் பை வெலாசிட்டி, இது அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இனிஷியலாக U = 0 வைக்கிறோம். ஏக்கு ஃபார்முலா இருக்குது, Tக்கு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாத்தையும் எங்கே அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே, 11th கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம்ல. எஸ். அப்போ இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, S = UT + ½ AD². அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ y' = UT ½ AD². யூவோட வேல்யூ 0ங்கிறனால மொதல் டேர்ம் 0 ஆயிரும், ரெண்டாவது டேர்ம் மட்டும் தான். அப்போ 1/2 ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ, Tக்கு பதிலாக ஒரு வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் y' கிடச்சிரும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த டியூப் இருக்குல்ல, அந்த டியூபுக்கு ஏற்ற மாதிரி அதை y' டேலிவர்ஸ் ஒய்ன்னு தான் சொல்கிறாங்க. பாருங்க, இனிஷியலாக y' அதிகமாக இருந்தால் y அதிகமாக இருக்க போகுது, கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்க போகுது. அப்போ அந்த y''க்கும் yக்கு டேலிவர்ஸில் தான் சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், y டேலிவர்ஸ் டேலிவர்ஸ் ஈக்குவலாக பார்த்தா ஒரு கான்ஸ்டன்ட் C வரும். இந்த சீனுங்கிறது ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுமா. இப்போ அந்த டியூப் எடுத்துருக்கேன்னு, டியூப் வந்து ஸ்பெரிக்கல் எடுத்துக்கிட்டால் ஒரு C வேல்யூ வருமா, அது வந்து கான்ஸ்டன்ட் தாண்டா. இப்போ இந்த டியூபுக்கு Cங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்ங்கிறாங்க. ஓகேவா, C அதாவது y ஃபார்முலா என்ன வந்துச்சு, y = CY'. y' ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன், அதை இங்கே இறக்கி விட்ருங்க.
அதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இபைஎம்க்கான புது ஃபார்முலா வந்திருக்கு 2YE CL² B². ஆக்சுவலி நம்ம B² 0ன்னு போட்டுருவோம் இங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் B வந்து ஃபிக்ஸட் வேல்யூ வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா 0 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டியில் வந்துடும். நம்ம இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபிக்ஸடாக வச்சுருங்க. ஒரு கம்மியான வேல்யூ வச்சு விட்ருங்க. ஈயோட வேல்யூ எந்த அளவுக்கு நீ அப்ளை பண்ணுறியோ அதுக்கேற்ற டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், இதில் எல்லுக்கு ஃபிக்ஸடு, பி ஃபிக்ஸடு, CO எல்லாமே ஃபிக்ஸடு. அப்ளை பண்ணுறது கரஸ்பாண்டிங் ஒய் பார்க்குற. அப்போ அந்த வேல்யூலாம் வருமா அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இபைஎம் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ போத் கேசஸ் நீ ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நீ டிஃப்ளெக்ட் பண்ணாலும் சரி, இபைஎம்மோட வேல்யூ இந்த சேம் வேல்யூ தான் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. தட்ஸ் ஆல்டா. அப்புறம் வந்து இந்த இபைஎம் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி கிடையாதுன்னா, கேஸ் யூஸ் நம்ம உள்ள கேஸ் ஃபில் பண்ணுறோம்ல, அது எந்த கேஸை ஃபில் பண்ணாலும் அதே இபைஎம் தான் வரும். அப்புறம் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோட்ஸு, நீ எந்த எலக்ட்ரோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் டிபெண்ட் அப்பான் கேஸா, நேச்சர் ஆஃப் த கேஸா, இல்லை நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோடா, இல்லை நெய்தர் கேஸ் ஆர் எலக்ட்ரோடான்னு கேட்பாங்க. இப்போ நெய்தர் தான் நம்ம போகணும், நெய்தர் நார். ஸோ அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன்.